எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் சக்திவேல், இவன் என்னோடய பொண்ணு சத்விகா, அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து லாவண்யா. ஸோ என்னோடய குழந்தைக்கு 8 மாதம் ஆகுது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ என்னோடய குழந்தைக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படின்னு ஒரு அரிய வகை நோய் இருக்குது. அதுலேயும் வந்து அவளுக்கு டைப் 1 அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல ஒரு ரொம்ப பாதிப்புக்கு உள்ளான ஒரு வகையில் அவள் இருக்கிறாள். ஸோ இந்த நோய் இருக்கிற டைப் 1 குழந்தைங்க வந்து 1 வயசு இல்லை 2 வயசு கூட அதிகபட்சம் இருக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜீன் தெரப்பின்னு ஒரு மருந்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மருந்துக்காக தான் நாங்கள் வந்து திரும்ப இந்த வீடியோ நாங்கள் போட்டுட்ருக்குறோம். அந்த ஜீன் தெரப்பி சோல்ஜன்ஸ்மாங்கிற மருந்து வந்து 16 கோடி ரூபா ஆகும். ஸோ அது வந்து யூஎஸ்லேருந்து வாங்கி தான் அவளுக்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் அந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படிங்கிற நோய்னா என்ன, ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம போயிட்டு 16 கோடி ரூபா மருந்து அப்படின்னோடனே யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்களுக்குமே முதல்ல அப்படி தான் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு மெடிக்கல் ஒரு நோயை பற்றின இதே அப்போ தான் நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கும் 16 கோடியா, என்ன நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னென்னா அவங்க டாக்டர் வந்து வேறு நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் மாதிரிலாம் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ரீயாக லாட்ரி மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால தான் நம்மளும் இந்த முயற்சி பண்ணி பார்த்து நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் இது போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு ஜெனட்டிக் நோய். ஓகேங்களா? அந்த ஜெனட்டிக் நோயினால் என்ன பாதிப்பாகுன்னா நம்ம முதுகு தண்டு வடத்தில் இருக்கிற நரம்பு மண்டலம், ஸோ அந்த நரம்பு மண்டலத்தில் வந்து இருக்க நரம்பு தசை இது எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போயிடும். ஸோ அதுதான் வந்து அந்த நோய்க்கு பாதிப்புக்கான காரணம். ஸோ இந்த நரம்பு தசை வலுவிழக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம மூளையிலிருந்து அந்த நரம்பு தசை வழியாக தான் வந்து நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் மாதிரி வந்து போகுது. ஸோ அந்த சிக்னல் போகிறதுனால தான் நம்ம வந்து கையை தூக்கணும் அப்படின்னு நம்ம மூளை வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கறத நம்மளால் அது பண்ண முடியுது. இப்போ என்னோடய குழந்தைக்கு வந்து அந்த பாதிப்புக்கு உள்ளானதுனால என்ன ஆகுன்னா, அந்த மூளையிலிருந்து வர அந்த சிக்னல் வந்து அவளோட உடல் உறுப்புகளுக்கு கை கால் அதுக்கப்புறம் வந்து அது நம்ம எச்சியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முழுங்குறோம். ஸோ அது வந்து அவளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம மூச்சு வாங்குறது அப்படி தன்னிச்சையாக அதுவே வந்து இயங்குது இல்லைங்களா? ஸோ அந்த மூச்சு வாங்குகிற தசை நார்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போயிடும். ஸோ அந்த பாதிப்புனால் வந்து அவளால் மூச்சு வாங்க முடியாமல் போச்சு. இப்போ வந்து அவளுக்கு ட்ரக்காஸ்டமின் பண்ணி நம்ம ஒரு மிஷின் மூலமாக தான் சுவாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து முழுங்கவும் முடியாது. அதுக்காக தான் வந்து இந்த என்ஜி டியூப்னு சொல்லி ஒரு டியூப் வந்து மூக்கு வழியாக விட்டுருக்கோம், வயிற்றுக்கு போயிருக்கு. அது வழியாக தான் நம்ம வந்து ஃபீடிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது வரைக்குமே நாங்கள் வந்து அப்படி தான் ஒரு கடந்த 2-3 மாதமாக அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த தசை நார் வலுவிழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா மோட்டார் நியூரான்ஸ் அப்படின்றாங்க. மோட்டார் நியூரான்ஸ்னால் நம்மளோட தண்டு வடத்தில் இருக்கிற ஒரு நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலம் தான் நம்ம உடல் உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ண உதவியாக இருக்குது. இப்போ அந்த நரம்பு மண்டலத்தில் வந்து என்னாச்சுன்னா SMN1 அப்படிங்கிற ஒரு சர்வைவல் மோட்டார் நியூரான். அந்த சர்வைவல்னால் அதாவது நம்ம உடல் வந்து நம்ம பிழைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஜீன். அந்த ஜீன் தான் வந்து நமக்கு தேவையான அந்த மூளையிலேருந்து வர சிக்னலை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு ப்ரோட்டீனை வந்து ஜென்ரேட் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் ஜென்ரேட் வந்து பண்ணுற அந்த ஜீன் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து இல்லாமல் போயிருக்கு. SMN1 அப்படிங்கிற ஜீன் வந்து இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொன்று வந்து SMN2 அப்படிங்கிற ஜீன் இருக்குங்களாம். அந்த ஜீன் வந்து பார்த்திங்கனாலும் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய அந்த காப்பீஸ் இருக்கும். என்னோடய குழந்தைக்கு அதுவுமே 2 காப்பி தான் இருக்குது. அதனால் அந்த 2வது ஜீனும் வந்து என்னோடய குழந்தைக்கான அந்த லைஃப் சப்போர்ட்டை வந்து பண்ணுறதுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அதுதான் பிரச்சனை. இதுக்கு வந்து என்னென்னா இதில் 3 டைப்பு 4 டைப் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து எங்கள் பாப்பா இருக்கிறது டைப் 1. அது எப்படின்னா பிறந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே
அந்த நோய்க்கான சிம்டம் தெரிஞ்சு அதுக்கு பாதிப்புக்குள்ளாகிறவங்க வந்து டைப் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைப் 1 குழந்தைங்க வந்து 1 வயசு 2 வயசு கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, அந்த நோய் பாதிப்பை வந்து தாங்கி பிடிக்க முடியாது. ஸோ அதில் தான் என்னோடய குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு டைப் 2ங்கிற குழந்தைங்க வந்து ஒரு 6 மாதமாக 1 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த வீக்னஸ் ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரிய வரவே 1 வயசு 2 வயசு ஆகிடும். ஸோ அந்த குழந்தைங்க வந்து என்னென்னா அவங்களால எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, கழுத்து நிற்காது, அந்த மாதிரி ஆகும். ஸோ அவங்க ஓரளவுக்கு வந்து அது பெட்லேயே வச்சு அவங்கள ஒரு ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க முடியும், டைப் 2ங்கிற குழந்தை. அது டைப் 3ங்கிறத வந்து அது தெரிய வரதே லேட்டாக தான் தெரியும். ஒரு 15 வயசோ இல்லை 16 வயசு இல்லை ஒரு 35 வயசு கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு தான் அது தெரிய வரும். ஸோ அதுக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வீக்னஸ் ஆகும், அவங்களால நடக்க முடியாமல் போகலாம், அது அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாயிடுவாங்க. அது டைப் 4ங்கிறது வந்து அது ரொம்ப நம்ம ஒரு அடல்ட் பெரியவங்களானதுக்கப்புறம் வந்து அது தெரிய வர நோய். ஸோ அது வந்ததுன்னா நம்ம அவ்வளோதான், நார்மலாக வந்து நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப பாதிப்புக்கானதுக்கப்புறம் காப்பாற்றுறதுக்கு கஷ்டம். ஆனால் அந்த லைஃப் சப்போர்ட் வச்சு எங்கள் பாப்பா கொடுக்குற மாதிரி நம்ம சுவாசம் கொடுத்தோ இல்லைனா வந்து டியூப் மூலமாக ஃபீடிங், அது டியூப் மூலமாக எடுக்கிறதில்ல, அதெல்லாம் வந்து கேஸ்டாஸ்டமின் பண்ணி இங்கே வயிற்றுலே ஒரு டியூப் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எவ்வளோ நாள் சர்வை பண்ண முடியுமோ பண்ணலாம். இப்போ என்னோடய குழந்தைக்கு இருக்கிற டைப் 1க்கு வந்து எங்களுக்கு டைம் அவ்வளோவா இல்லை. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையான விஷயம். ஸோ இதில் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு இப்போதைக்கு நம்ம மருந்து அப்படின்னு கொடுக்குறதுனா ஒரு 3 மருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜீன் தெரப்பி, சோல்ஜன்ஸ்மா அப்படிங்கிற மருந்து தான் அந்த SMN1, அதாவது ஒரு ஜீன் மிஸ் ஆகுது, 0ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மிஸ் ஆகிற ஜீனை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அது ரீப்ளேஸ் பண்ணிடும். அந்த ஜீனை வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து சோல்ஜன்ஸ்மாங்கிற ஜீன் தெரப்பி மருந்து. அது வந்து ஒரு நம்ம தடுப்பூசி மாதிரி ஒரு சின்ன மருந்து தான். அது ஒரு டைம் கொடுக்குற மருந்து. அந்த ஒரு டைம் அது பாப்பாவுக்கு கொடுத்துட்டோம்னா அவளுக்கு வந்து நாளடைவில் அந்த ஜீன் வந்து உற்பத்தி ஆகிட்டு அதுக்கு மேலே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடல்லையே வந்து அவளுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் ஜென்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் பாதிப்புலேருந்து மீண்டு வருவாங்க. ஸோ அது நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நானும் பேசியிருக்கிறோம். ஸோ என்னென்னா இது ஒரு இன்றைக்கி கொடுத்தோம் நாளைக்கே எந்திரிச்சு நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கழுத்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழித்து அந்த கழுத்து நிற்க ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சுவாச பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாகும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வயசு அந்த மாதிரி ஆகிறப்ப தான் அவங்களால எழுந்து நிற்கவே முடியும். ஸோ அந்த மாதிரி நாளடைவில் வந்து அவங்களால எழுந்து மற்ற குழந்தைங்க மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒன்று, இது நாளாக நாளாக அந்த பாதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா அந்த மருந்து கொடுத்தாலுமே குழந்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வர முடியாது. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த மருந்து கிடைக்க நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சோதனையான விஷயம். இன்னொன்று வந்து ரெஸ்டிப்ளாம்னு சொல்லியிருக்கு. அது வந்து SMN2, அதாவது அந்த 2வது ஒரு சப்போர்ட்டிவ் ஜீனுக்கான அந்த மருந்து. அது வந்து 2வது சப்போர்ட்டிவ் ஜீனை வந்து கொஞ்சம் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அந்த ப்ரோட்டீனை. ஸோ அதனால் வந்து அவங்க கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க அந்த நோய் பாதிப்பில் இருந்து. ஆனால் அதுலேருந்து மீண்டு வர முடியாது. இந்த நோய் பாதிப்புலேருந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று வந்து அதுவுமே 6 லட்ச ரூபா மருந்து. இந்த சோல்ஜன்ஸ் வாங்குறது 16 கோடி ரூபா மருந்து, ஒரு டைம் கொடுக்குற மருந்து. அது இல்லாமல் ஸ்பின்ராசான்னு இன்னொரு மருந்து சொன்னாங்க, அதுவுமே 80 லட்ச ரூபா. 80 லட்ச ரூபா. அது ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே ஒரு 3-4 டைம் வந்து அந்த மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு 1 டைம் 2 டைம் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். அது கொடுத்துக்கிட்டே வரணும். அந்த குழந்தைக்கு பாதிப்புக்கான குழந்தைக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். அந்த ரெஸ்டிப்ளாம்ங்கிற மருந்தும் 6 லட்ச ரூபா ஒரு பாட்டிலு. அது இப்போ வந்து ஒரு ஆஃபரில் வந்து 2 வாங்கினா 3 ஃப்ரீயாக கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆஃபர் கொடுத்தாலுமே குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக 1 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகும்.
ஸோ அதுவுமே வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது கொடுக்கலனாலும் அவ்வளோதான், குழந்தை திரும்பவும் வந்து வீக் ஆகிட்டே போயிட்டு அவங்க மறுபடியும் இந்த பெட்டுக்கு வர நிலைமை ஆகிடுவாங்க. ஸோ இந்த தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியாது. ஒரு ரெஸ்டிப்ளாமோ ஸ்பின்ராஸோவோ நம்ம தொடர்ந்து ஒரு 80 லட்சம் 6 லட்சம் தொடர்ந்து நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது. அதுவே இந்த ஒரு டைம் ஜீன் தெரப்பி மருந்து 16 கோடி ரூபா போட்டு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக அவளுக்கு வந்து காப்பாற்றிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் அந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த மருந்துக்கு உதவி பண்ண சொல்லி நாங்களும் நம்ம முதல்வர் ஐயா கிட்ட வந்து நம்ம ஆழ்வார்பேட்டில் இருக்க வீட்டுக்கே போய் 2 டைம் நான் மனு கொடுத்துட்டு வந்தேன். அது இல்லாமல் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயாக்கிட்டேயும் வந்து திருவரங்கம் பசுமை வெளிச்சாலையில் இருக்க திருவரங்கத்தில் போயிட்டு அங்கே இருக்க அவர்கிட்டயே வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அவங்களும் வந்து எல்லாருமே இந்த மாதிரி உதவி கேட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் வந்து எலெக்ஷன் முடிவிட்டோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தேனாம்பேட்டையில் வந்து அன்பகன் போயிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஆஃபீஸ்க்கே போய் 2 டைம் நான் மனு கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அவங்களும் நாங்கள் பார்க்குறோம் அவர்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஏவை தான் பார்த்து கொடுக்க முடிஞ்சது, அவர்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் நம்ம அமைச்சர் KN நேரு ஐயாக்கிட்டேயும் வந்து அங்கே லூஸ் சர்ச் ரோட்டில் இருக்க அவர்கிட்டையும் போயிட்டு நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்தோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போயிட்டு நம்ம எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் காமிங்க, நாங்கள் அங்கேயும் காமிச்சு டைரக்டர் ரேமாச்சந்திரன் மேடம்கிட்டையும் பேசினோம். ஸோ அவங்களுமே வந்து இந்த மருந்து வந்து ஒரு ட்ரையலில் இருக்குங்க, நம்ம இந்தியாவில் இன்னும் அப்ரூவ் பண்ணல, அந்த மருந்து 16 கோடி ரூபா, அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சைடை சப்போர்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து எதுவும் பண்ண முடியாது, நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைச்சா தான் நாங்கள் எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான முயற்சியும் எடுத்து அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா ஃபண்ட் ரைசிங் மாதிரி பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து குழந்தை நோய்க்கான ஒரு 50 லட்ச ரூபா பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் நாங்கள் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு மேலேயும் நாங்கள் யாரை போய் கேட்கணும் என்னங்கிற விஷயம் எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஒரு அரிய வகை நோய், ஒரு கோடியில் ஒருத்தருக்கோ இல்லை 10 பேருக்கோ வர மாதிரியான நோய். அது இப்போ தான் வந்து எங்களுக்கே ஒரு என்ன இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குமான்னு ஒரு இதில் இருந்து டாக்டர் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருந்து வாங்கி கொடுக்கலான்னு முயற்சி பண்ணி எல்லாரையும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். ஒரு சரியான உதவி கிடைக்கல. அது இல்லாமல் நம்ம கமலஹாசன் ஐயா அவர் மக்கள் நீதி மையம் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்தோம். அங்கே தேனாம்பேட்டை ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு வந்தோம், இல்லை ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸில். அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜயகாந்த் ஐயா அவர் அங்கே ஆஃபீஸ்லேயும் போய் கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் மெயினாக நம்ம தளபதி விஜய், இளைய தளபதி விஜய் அவர் வீட்டுக்கு வந்து நாங்கள் போய் எவ்வளோ நேரம் கேட்டில் வெயிட் பண்ணி பார்த்தேன். அது செக்யூரிட்டி கூட யார் என்னென்னு ஓப்பன் பண்ணி கேட்கல என்னன்ட்டு. ஆனால் எவ்வளோ நேரம் நின்றுட்டு அப்புறம் உள்ளேருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க, பனையூர் கட்சி ஆஃபீஸ் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குமே நான் அடுத்த நாள் வந்து பனையூர் கட்சி ஆஃபீஸ் ஒரு 4 மணிக்கு போய் அந்த மாதிரி ஈவினிங்கில் பார்க்க போனால் எங்கள் கட்சி ஆஃபீஸ்லேயும் யாருமே இல்லை. எனக்கும் அவரையும் எப்படி பார்த்து ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு தெரியல. இதில் என்ன ஒரு விஷயம், நம்ம உதவினா உடனே நம்ம பணமாக கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கல. என்னென்னா ஒரு மீடியாவில் ஒரு சொல்லலாம், நம்ம முதல்வர் ஐயா வந்து ஒரு மீடியாவில் சொல்லி இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு உதவி தேவைப்படுது, ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும், ஸோ எல்லோரும் ஒரு 150 அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசாங்கமே ஒரு அக்கௌண்ட் பாப்பாக்காக கிரியேட் பண்ணி ஒரு நன்கொடை மாதிரி வாங்கி எங்கள் குழந்தைக்கு வந்து உதவி பண்ணலாம். நான் எங்கள் குழந்தைக்குன்னு கேட்கல, நிறைய குழந்தைக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு அரிய வகை நோயினால் இல்லை ஒரு பெரிய முடியாத ஒரு பாதிப்புக்குள்ளான குழந்தைக்கு உதவி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணாங்கன்னா கூட போதும். இதனால் நம்ம தளபதி இருக்க ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டாருன்னா போதும், எங்கள் குழந்தைக்கு உதவி பண்ணுங்கன்னு போட்டாருன்னா போதும். அவரோட ஃபேன்ஸ் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா எவ்வளோ முடிஞ்சது கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் எல்லாரும் அந்த பணத்தை வாங்கியிருக்க முடியும். நாங்களும் 3 மாதம் இப்போ 4 மாதம் மேலே போராடிட்டு இருக்கோம். அப்புறம் லாரன்ஸ் பிரதர் அவருக்கும் நிறைய டைம் நாங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணி கேட்குறோம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எப்போ ஒரு சரியான ஆதரவு கிடச்சி எங்கள் குழந்தைக்கு அந்த மருந்துக்கு உண்டான பணம் புரட்ட முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை வந்து திரும்ப நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறோம். ஏதோ ஒரு வழியில் எங்கள் குழந்தைக்கு ஒரு உதவி கிடைச்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கடமைப்பட்டிருப்போம் எல்லாரோட
உதவிக்கும். நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் உதவி பண்ணிங்கன்னா தான் எங்களால் எங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு எல்லாரும் உதவி பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு 50, 100 அந்தமாரி நிறைய பேர் எங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அந்த மருந்து எங்களால் வாங்கி எங்கள் குழந்தைக்கு போட்டு நாங்கள் எங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த பிஞ்சு குழந்தை துடிக்கிறது எங்களால் பார்க்க முடியல. உங்களை விட்டால் எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய 16 கோடியை வந்து கண்டிப்பாக எங்களால் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு உதவி பண்ணி இந்த பிஞ்சு குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவி, நன்றியாக இருக்கும். பெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க.